ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமஹ. இப்போ பண்டாசுர வதம் ஃபுல்லாக பார்த்தோம். நாம 64வது நாமாவிலிருந்து 84வது நாமா வரைக்கும் பண்டாசுர வதம், அதாவது கிட்டத்தட்ட 24வது ஸ்லோகத்திலேருந்து 34வது ஸ்லோகம் பாதி ஒரு வரி வரைக்கும் இந்த பண்டாசுர வதம் பற்றி வருது. தேவர்ஷிகண சங்காத स्तूयमानात्मवैभवा बण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता सम्पत्करी समारूढ सिन्दूरव्रजसेविता अश्वारूढाधिष्ठिताश्व कोटिकोटिविरावृता चक्रराजरथारूढ सर्वायुधपरिष्कृता गेयचक्ररथारूढ मन्त्रिणी परिसेविता गिरिचक्ररथारूढ दण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनिकाक्षिप्त वह्निप्राकारमध्यका भण्डसैन्यवधोद्युक्त शक्तिविक्रमहर्षिता नित्या पराक्रमाटोप निरीक्षणसमुत्सुका पण्डपुत्रवधोद्युक्त बाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्फा विरचित विशङ्कवददूषिता विशुक्रप्राणहरण वारागी वीर्यनन्दिता कामेश्वरमुखालोक कल्पितश्रीगणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्नयन्त्रप्रकर्षिता भण्डासुरेन्द्र निर्मुक्त शस्त्रप्रत्यस्रवर्षिणी कराकुलिनहोत्पन्न नारायणदशाकृतिके महापाशुपतास्त्राग्नि निर्दग्धासुरसैनिका कामेश्वरास्त्रनिर्दग्ध शपण्डासुरशून्यका ब्रह्मोपेन्द्रमहेन्द्रादि देवसंस्तुतवैभवा हरनेत्राग्निसन्दग्ध காமசஞ்சீவனௌஷதிகே. இதுவரைக்கும் 84வது நாமா வரைக்கும் பண்டாசுர வதம் பார்த்தோம். பண்டாசுர வதம் செய்ய தேவி புறப்பட்ட போது அனிமாதி சக்திகள் பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டி, மகாலட்சுமி முதலிய சக்திகளும் நித்யா தேவதைகளும் மற்ற ஆவரண தேவதைகளும் சூழ்ந்து சென்றார்கள். அம்பாள் பண்டாசுரன் யுத்தத்துக்கு போகும்போது இதில் சம்பத்தரி தேவி யானை படைக்கும், அஸ்வாரூடா தேவி குதிரை படைக்கும் தலைமையாக இருந்தார்கள். கேய சக்கரம் என்ற ரதத்தில் மந்திரினி தேவியும், கிரிச்சக்கரம் என்ற ரதத்தில் சேனாதிபதியான தண்டினி, அவள் தான் வாராகி, வார்த்தாலி அப்படின்னு சொல்லக்கூடியவள். எதிரிகள்லாம் அணுகாம ஜுவாலா மாலினி சக்தி அக்னி பிழம்பால ரட்சை அம்பாளை சுற்றி ஒரு இது போட்டு வச்சா, அதில் ஸ்ரீசக்கர ரதத்தின் மேலே அம்பாள் காட்சியளிக்கிறா. நம்ம அந்த ரதத்தோட வர்ணைகள்லாம் பார்த்தோம். நித்யா தேவிகளும் மற்றவர்களும் என்ன பண்ணுறா, பண்டாசுரனுடைய படைகளை எல்லாம் எதிர்த்து போரிட்டு நிர்மூலமாக்கியதை பார்த்தோன்னே தேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. பண்டபுத்திரனை பாலாதேவி வதைக்கிறா. பண்ட சகோதரர்கள் விஷங்கன், விஷுக்கரன் 2 பேரை பார்த்தோம். அதை யார், மந்திரினி, தண்டினி, அவள் இந்த தேவதைகள் வதம் பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அசுரர்கள் இந்த என்ன பண்ணுறா, தேவியோட படைகள் எல்லாம் மயக்கி அப்படியே சக்தி இழக்க செய்யணுங்கிறதுக்காண்டி, இந்த சக்தி சேனைகள்லாம் மயங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விக்ன எந்திரத்தை வைக்கும்போது அம்பாள் என்ன பண்ணுறா, காமேஸ்வரனோட கடாட்சத்தினால கணேசரை தோற்றுவிக்கிறான்னு பார்த்தோம். அவர் அந்த விக்ன எந்திரங்களை எல்லாம் உடைத்து அந்த விக்னத்தெல்லாம் தகர்த்தெறிகிறார். பின்னால் என்ன பண்ணுறான், பண்டாசுரனே நேரில் யுத்தத்துக்கு வரான். அவன் என்ன பண்ணுறான், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, ராவணன் அப்படின்னு இந்த அசுர பிரகிருதிகளை எல்லாம் தன்னோட தபோபலத்தால் தோற்றுவிக்கும் போது என்ன பண்ணுறா அம்பாள், அவர்களை நாசம் செய்யறதுக்காண்டி தனது கை விரல் நக நுண்ணிகள்ல இருந்து பார்த்தோம். ஒவ்வொரு அவதாரங்கள், விஷ்ணுவின் 10 அவதாரங்களை தோற்றுவித்து
முடிவில் வந்து பண்டாசுரனுடைய பரிவாரங்களை வந்து மகா பாசுபதாஸ்திரத்தினாலும் அவனையும் அவன் தலைநகரையும் காமேஸ்வர அஸ்திரத்தினாலையும் நிர்மூலமாக அழித்து தேவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுத்தாள்னு நம்ம பார்த்தோம். எல்லா பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் எல்லாம் என்ன பண்ணுறா, தேவியை சோஸ்திரம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காளாம். பின்ன அம்பாள் என்ன பண்ணுறா, பரமசிவனுடைய நெற்றிக்கண் நெருப்பில் எரிந்து போயிருந்த அந்த மன்மதனை வந்து உலக நன்மைக்காக மீண்டும் உயிர்ப்பித்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த நாமாக்கள் மந்திர ரூபத்தில் இருக்கக்கூடியது, அது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா கண்டாதக்கடி பர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூட்டை கதாபன்ன खड्यधो बाहधारिणी मूल मंत्रात्मिका मूल கூடத்ரயகளே பரா. இந்த நாமங்கள் வந்து அம்பாளோட மந்திர ரூபத்தில் எப்படி அம்பாள் இருக்காங்கிறத எடுத்து சொல்கிறாப்புல இருக்கு. இதுதான் வந்து அதாவது சூக்ஷ்ம ரூபம். சூக்ஷ்ம ரூபங்கிறது தான் மந்திர ரூபம்னு சொல்லப்படுறது. இப்போ அதில் முதல் மந்திரம் என்னதுன்னா ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னு சொல்கிறா. அந்த வாக்பவ கூடம் அப்படிங்கிறது தான் வந்து அம்பாளோட வசீகரமான முகம் அப்படின்னு சொல்கிறா. அது என்ன எப்பேற்பட்டது, ஞான அறிகுறிகளோட கூடிய முகத்தை உடையவள் அப்படிங்கிறா. முதல்ல 3 கூடங்கள் எதெல்லாங்கிறத நம்ம பார்க்குறோம். வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், சக்தி கூட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அக்ஷரங்கள் மந்திரங்கள் இருக்கு. முதல்ல உள்ள 5 அக்ஷரங்களை கொண்டது வந்து வாக்பவ கூட்டம். அதாவது பஞ்சதசாட்சரி மந்திரங்கள் 3 கூடமாக இருக்கு. அதுதான் மூல மந்திரம். அடுத்தாப்புல வர நாம அதை விளக்க போறது. மூல மந்திராத்மிகா அப்படின்னு வருது அடுத்தாப்புல. அந்த மூல மந்திரம்ங்கிறது பஞ்சதசாட்சரி. பஞ்சம் தசாட்சரி 10 + 5 நாமாக்கள் 15 நாமாக்கள் தான் 3 கூடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் கூடம் வந்து வாக்பவ கூடம். அம்பாளோட முக விலாசத்தை, முகத்தை குறிக்கிறது. அது வந்துட்டு க ஏ இ ல ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த 5 அக்ஷரங்கள் கொண்டது வாக்பவ கூட்டம் அப்படிங்கிறது. 3 கூடம் அடுத்ததில் திருப்பி வரும், திருப்பி அதுலேயும் பார்க்கலாம். அடுத்தது வந்து மத்திய கூட்டம். மத்திய கூட்டம்ங்கிறது அல்லது காமராஜ கூட்டம்னு சொல்லலாம். அம்பாளோட கண்டாதக்கடி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. அன்னை பராசக்தியோட வடிவத்தில் கழுத்தில் இருந்து இடுப்பு வரை உள்ள பகுதிக்கு தான் மத்திய கூட்டம் அல்லது காமராஜ கூட்டம் அப்படின்னு இந்த பேர் சொல்லப்படுறது. அது 6 அக்ஷரங்களை கொண்டது. ஹ ச க ல ஹ ச க ஹ ச க ஹ ல க்ரீம். 6 அக்ஷரங்கள். ஹ ச க ஹ ல க்ரீம். இந்த எல்லாத்துலேயும் க்ரீம் க்ரீம்ங்கிற ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் வந்து உபய அக்ஷரங்கள். இது வந்துட்டு உபயாத்மகமானவை. இது வந்து அம்பாளும் சிவனும் சேர்ந்து சொன்ன அக்ஷரங்கள். இது லலிதா திருசதியில் இந்த அக்ஷரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாமாக்கள் இருக்கிறது. 300 அக்ஷரங்களை கொண்டது லலிதா திருசதிங்கிறதுல. ரொம்ப அழகாக இந்த நாமங்கள் பற்றி விளக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாமாக்களுக்கும் 20 அந்த ஸ்லோகங்களாக இருக்கும். 15க்கு 15 × 20 300 ஸ்லோகங்கள் இருக்கும். இதில் இந்த மத்திய கூட்டம் அப்படிங்கிறது இந்த 6 அக்ஷரங்களை கொண்டது. அடுத்தது வந்து சக்தி கூட ஏகதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. சக்தி கூட ஏகதாபன்னு இருக்கு. சக்தி கூட ஏகதாபன்ன அப்படிங்கிறது பராசக்தியோட வடிவத்தில் இடுப்புக்கு கீழே இருக்கும் பகுதிக்கு சக்தி கூடம் பாதம் வரைக்கும் வரும். அந்த சக்தி கூடம்னு பெயர். இதுதான் சக்தி கூட ஏகதாபன்ன. அப்படி அந்த சக்தி அக்ஷரங்கள் ஃபுல்லாக முழுவதுமாக சேர்ந்து அப்படி இருக்கிறது. அப்படி கட்டியதோபாகம் கடிபாகம் சொல்கிறோம் இல்லையா, இடுப்புக்கு கீழே உள்ள அந்த பின்பாகம் கடிபாகம் சொல்லுவா. அந்த மாதிரி அதுதான். அதனால கட்டியதோபாகம்னு அந்த வந்திருக்கு. சௌந்தரிய லகரியில் நாம் இது ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோம். நம்ம வந்துட்டோம். இதை வச்சு தான் திருப்பி சொல்கிறேன். சௌந்தரிய லகரி அம்பாளோட வடிவத்தை ஆதிசங்கரர் லலிதா சகஸ்ரநாமத்தை வச்சு தான் அவர் வந்து அவ்வளோ அழகாக
எடுத்து சொல்லியிருக்கார். இப்போ இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி சக்தி கூடம். இதில் வந்து 4 அட்சரங்கள் இருக்குது. முதல் இதில் 5 அட்சரம், அடுத்ததில் 6 அட்சரம், 6 5 11 அட்சரம். அடுத்தது வந்து சக்தி கூட்டத்தில் 4 அட்சரங்கள் இருக்குது. ச ஹ ச க ல ஹ்ரீம், க ஏ இ ல ஹ்ரீம், ஹ ச க ஹ ல ஹ்ரீம், ச க ல ஹ்ரீம் அப்படிங்கிறது தான் பஞ்சதசாட்சரி மந்திரம்ங்கிறது. அப்போ அதுதான் மூல மந்திரம். அந்த மூல மந்திரமாக இருப்பவள், அதான் மூல மந்திராத்மிகா. அடுத்தது வரதுல மூல மந்திரமயமாக இருக்கக்கூடியவள். இந்த 15 அட்சரங்களோட வடிவில் அவ்வாள் தான் இருக்கா. அவளோட உடல் ஃபுல்லாகவே அதான். அவள் வந்து மூல மந்திர ஸ்வரூபிணி. அவள் வந்துட்டு அடுத்ததுன்னு சொல்றா, மூல கூட திரய கலேபரா அப்படின்னு சொல்றா. அது என்ன, மூல மந்திரத்தோடு 3 கூடங்கள் நம்ம பார்த்தோம்ல, இந்த 3 கூடங்கள் சேர்ந்து தான் மூல மந்திரம்னு பார்த்தோம். இந்த மூல மந்திரத்தோடு 3 கூடங்கள் தான் முகம், கழுத்துக்கு கீழே இடுப்பு வரைக்கும், இடுப்புலேருந்து கால் வரைக்கும். அப்போ அந்த 3 கூடங்கள், வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம் அல்லது காமராஜ கூட்டம் அல்லது சக்தி கூடம், 3 கூடம். இந்த 3 கூடங்களை சரீரமாக உடையவள் அம்பாள். மூல கூடத்ரய கலேபரா. அடுத்தது குலாமிருத்தைக ரசிகா, குலாமிருத்த ஏக ரசிகா. நம்ம இதுக்கு அடுத்தாப்புல வர நாமாக்களும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த சகசிராரத்துலேருந்து ஒரு அமிர்தம் சௌந்தரநகரியில் சொல்லும் போது சொன்னேன். அப்படி இந்த குண்டலின் சக்தியை எழுப்பி அது ஒவ்வொரு சக்கரத்து வழியாக கொண்டு போய் ஒவ்வொரு கிரந்தியாக பிளந்து அந்த சகசிராரத்துக்கு கொண்டு போய் அந்த மேலே சக்தி சிவனோட, சிவன் இருப்பார், அந்த சக்தியை கொண்டு அந்த சிவனோட சேர்த்து சிவசக்தி ஐக்கிய ரூபமாக மாற்றி அதில் வந்து அம்பாள் ரொம்ப சந்தோஷம் அடைவா. இந்த குலம்ங்கிறது ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த பழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவள். அந்த அதில் சகசிராரத்துலேருந்து ஒரு அமிர்தம் வடையும். அது பின்னால் வர மந்திரங்கள்லேயும் அது கனெக்ட் ஆகிருக்கும், பார்க்கலாம் அதுலேயும். அப்பேற்பட்ட அந்த அமிர்த பானம் வழியும் போது அதை வந்து பானம் பண்ணுவதில் ரொம்ப மகிழ்ச்சி உடையவளாக இருக்கக்கூடியவளா. குலாமிருத்த ஏக ரசிகா அப்படின்னு அதில் வந்து அவ்வளவு சந்தோஷத்தை அடையக்கூடியவள். அந்த சகசிராரத்திலிருந்து வருகின்ற அமிர்தத்தை பானம் பண்ணுவதில் மகிழ்வு அடைகின்றவள். அடுத்தது குலசங்கேத பாலினி அப்படின்னு சொல்றா. இந்த குலசங்கேத பாலினி அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, இது வந்து அடுத்த இது வந்துடுறது. இப்போ வந்து நாம வந்து பார்த்தோம், நாமாக்களை பார்க்கும்போது மூல மந்திராத்மிகா, மூல கூடத்ரய கலேபரா, அது வரைக்கும் மந்திர ரூபம். அடுத்தது ரூபம் வந்து குண்டலினி ரூபம்ங்கிறதா சொல்ல போறா. இப்போ இந்த குண்டலினி ரூபத்துல தான் இந்த குலாமிருத்த ரசிகா குலசங்கேத பாலினி அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் எல்லாம் வருது. இது வந்து 85லேருந்து 89 நாமா வரைக்கும் இப்போ சூஷ்ம ரூபம் மந்திர ரூபமாக பார்த்தோம். 90லேருந்து 111வது நாமாக்கள் வரை குண்டலினி ரூபமாக சொல்கிற, அதாவது 36லேருந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் என்னென்னா அம்பாளோட குண்டலினி ரூபத்தை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்துட்டு இந்த குண்டலினி ரூபத்தை இப்போ பார்க்கலாம். நாம் வந்துட்டு இப்போ குலாமிருத்த ஏக ரசிகா அப்படின்னு பார்த்தோம். குலாமிருத்தைக ரசிகா குலசங்கேத பாலினி. குலசங்கேத பாலினா குலத்தை வந்து ஒட்டிய அடிப்படை கோட்பாடு. இப்போ குலம்னா ஒன்று என்ன சொன்னோம், ஒரு பாதை நம்ம பிண்டத்தில் இருக்கு, அண்டத்துலேயும் இருக்கு, பிண்டத்துலேயும் இருக்கும்பா. சிலர் வந்து அம்பாளை அண்டத்தில் வந்து தியானம் பண்ணுவா, சிலர் வந்துட்டு பிண்டத்துலனா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இப்போ சொன்னோம் அதில் சக்கரங்கள் இருக்குது, நம்மளோட இதில் எல்லாமே இருக்குது. அந்த வாக்பவ கூடம் அந்த இது அம்பாளோட இது எல்லாம் சொன்னோம். இப்போ வந்து நம்ம சரீரத்தையே வந்து மந்திரமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னோம். அவர் வந்து சரீரத்தையே மந்திரமாக வச்சுட்டு அவர் வந்து பூஜை பண்ணினார். அம்பாளை வந்து அம்பாளோட பேசினார், காளியோட அவருக்கு காட்சி கொடுத்தா. அப்பேற்பட்ட அந்த மந்திர ரூபத்தையே உடலாக வச்சுட்டு அதுலேயே நம்ம பூஜை பண்ணி அம்பாளை வந்து சகசிராரம் வரைக்கும் கொண்டு போய் பூஜை பண்ணுறவா இருக்கா. அந்த மாதிரி பண்ணும்போது பிண்டம், அதில் பிண்டத்தில் அம்பாள் இது பண்ணுறது. அண்டத்துலன்னா எல்லா இடத்துலையுமே அவள் நிறைந்திருக்கக்கூடியவள். இந்த உலக உருண்டையே வந்து அம்பாளோட இதுன்னு சொன்னோம்னா சந்திரனும் சூரியனும் தான் வந்து அம்பாளோட கண்கள்னு சொல்லலாம், இல்லை அம்பாளோட வட்சம் அப்படின்னு சொல்லலாம். வட்சம்னா மார்பு பிரதேசம். ஏன்னா ஒளி கொடுக்கக்கூடியவை, உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அம்பாளோட கண்களாகவும் சொல்லலாம். சந்திரனையும் சூரியனையும் அப்படி சொல்லலாம். அதனால அப்பேற்பட்ட குலத்தை ஒட்டிய அடிப்படை கோட்பாடுகளை
முறையாக காப்பவள் அப்படிங்கிற. குல சங்கேத பாலினா ரட்சிக்கிறது, காப்பாத்துறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குலாங்கனா. குலாங்கனானா குலமாது, நம்ம குலத்துக்கே உரித்தானவள்னு எல்லாரும் சொல்லுவா. நீங்க பார்த்தேன்னா அந்த குலத்தோட முறைகளை எல்லாம் கட்டி காத்து கொண்டு வருவள். அவளுக்குன்னு சில பண்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. குலமாதுனா எப்படி இருக்கணும்ட்டு. அப்ப அந்த குலமாது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்குரிய பண்புகளை நன்கு காப்பவள் அப்படின்னு சொல்றா. அம்பாளை தான் வச்சுதான் நம்ம அடுத்தாப்புல எல்லாமே, அவள்கிட்ட தான் எல்லாமே இருக்கு, அவளும் எல்லாம் அடக்கம். குலாந்தஸ்தா, குலாந்தக ஸ்தா அப்படின்னா குலம் என்னும் திரிபுடி அப்படின்னு சொல்லுவாள். திரிபுடினா என்னதுன்னா அந்த வேதாந்த பரிபாஷையில் அது வந்து எந்த இதுனா காண்போன், காணுதல், காணப்படு பொருள், இது மூன்றும் சேர்ந்து வேதாந்த பரிபாஷையில் திரிபுடி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த திரிபுடியில் அவள் எதா இருக்கான்னா நுண் அறிவு மயமாக இருக்கக்கூடியவளா. அதுதான் இந்த நாமத்தோட பொருள். குலாந்தஸ்தா அப்படின்னா குலம் என்னும் திரிபுடியில் அறிவுமயமாய் இருப்பவள். 3 இது சொன்னா காண்போன், காணுதல், காணப்படு பொருள், இதுல நுண்ணறிவு மயமாய் இருப்பவள் அப்படிங்கிறது இந்த நாமத்தோட பொருள். கௌலினி, கௌலினா என்னது? சிவசக்தி. கௌலினி வடிவினவள், சிவசக்தி மயமாக விளங்குபவள், சிவசக்தி அவள், கௌலினி வடிவத்தில் இருப்பவள். குல யோகினி, அப்போ குலத்தோடு நன்கு கூடியிருப்பவள். குலத்தை யோகினி காப்பவள், குலத்தோடு நன்கு கூடியிருப்பவள். நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னோம், காண்போன், காணுதல், காணப்படு பொருள்னு 3 திரிபுடி. இந்த 3ம் சேர்ந்து தான் ஒரு குலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது என்னன்னா அளப்பவன் சொல்லலாம், அளவை, அளக்கப்படு பொருள் அப்படிங்கிற 3ஆவும் பொருள்படும் திரிபுடி அப்படின்னா. இப்போ சொன்னோம் இல்லையா, குலத்தோடு நன்கு கூடியிருப்பவள் குல யோகினி. இந்த காண்போன், காணுதல், காணப்படு பொருள் அப்படின்னு 3 சேர்ந்தது ஒரு குலம்னு சொல்லப்படும். இதில் வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். நாம் இப்போ ஒரு சாமான் வாங்க போகும்போது அதை அளக்கிறவன் வந்து என்ன பண்ணணும்? கரெக்டாக அளக்கணும், அளவை சரியாக இருக்கணும், அளக்கப்படும் பொருள் வந்து தரத்தோடு இருக்கணும். அதைத்தான் சொல்ல போகிறேன். இது பிரபஞ்சத்தை வச்சு சொல்ல போகிறேன். இந்த 3 சேர்ந்ததுனாலும் திரிபுடி அப்படின்னு சொல்லப்படும் அப்படிங்கிற. அப்போது ஒரு பிரபஞ்சத்தை வந்து முறையாக என்ன பண்ணணும்? முதல்ல அளத்தல். அப்படி அளக்கும் போது பிழை, இப்போ ஒரு சாமான் வாங்குகிறோம், அது 1 லிட்டர் வாங்குகிறோம்னா 1 லிட்டருக்கு சரியாக இருக்கணும். அடுத்தது அதோட தரம் வந்து சரியாக இருக்கணும். அப்படி அளக்கிறது கரெக்டாக இருக்கணும், அளக்கிற செயலில் வந்து பிழை இல்லாமல் இருக்கணும். அதன் விளைவாக அந்த பொருள் வந்து அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய. அதைத்தான் இந்த பிரபஞ்சத்திலையும் வச்சு சொல்கிறா. பிரபஞ்சத்தை வந்து முறையாக அளத்தல், அப்படி அளக்கும் செயலில் பிழை போகாது இருத்தல், அதன் விளைவாக ஒவ்வொரு பொருளும் தன் தன் தரத்திற்கு ஏற்ற பிரகாரம் அமைந்திருக்கிறது. இதுவே இந்த பிரபஞ்சத்தோட மகிமை அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த அம்பிகையோட இந்த வல்லமை தான் அந்த மாதிரி அமைந்திருப்பதற்கு அதுதான் காரணம். இந்த மகிமைக்கு காரணம், இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிறதுக்கு காரணம் அம்பிகையோடு அந்த இயக்கத்தினால தான் எல்லாமே சரியா அளவில் போகிறது. ஒரு இதில் கூடல் குறையல்றது எந்த இதுவுமே அதோட கோட்பாடுபடி நகரணும். அதோட கோட்பாட்டுக்குள்ளேயே இருந்தால்தான் எல்லாமே முறையாக நடக்கும். இதைத்தான் இந்த எல்லாத்தையும் சொல்றா. குலாமிருத்தேக்க ஏக ரசிகா, குல சங்கேத பாலினி, குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி அப்படின்னு சொல்றா. இப்ப அடுத்தது அகுலா. அகுலானா அவள் வந்து நிர்குண பிரம்மம். இந்த குணங்களுக்கு எல்லாம் மேலான நிலையில் இருக்கக்கூடியவள். அவளுக்கு வேறுபாடு, பாகுபாடு எதுவுமே கிடையாது. அகுலா அப்படிங்கிற அந்த குணங்களுக்கெல்லாம் மேலான நிலையில் இருக்கக்கூடியவள் அவள். அதைத்தான் வந்து எதுவுமே அவளுக்கு பாகுபாடு கிடையாது. என்னன்னா அந்த 7 ஞான பூமி இருக்கு. இதுல முதல்ல 6 பூமி என்ன பண்றதுன்னா குலத்தோடு சம்பந்தப்பட்டவை. 7வது வந்து ஞான பூமி சகஸ்ராரம். இந்த 6 பூமின்னு சொல்றது 6 சக்கரங்கள் உடல்ல இருக்கு. முதல்ல கீழே இருக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா. மேலே இருக்கிறது சகஸ்ராரம். இந்த 6 சக்திகளை விட
இந்த 6 சக்திகளும் நம்ம உடலோட சம்மந்தப்பட்டிருக்கு. 6 சக்கரங்களும். 7வதா இருக்கிறது உச்சம் தலையில அந்த மேல இருக்கிறது தான் சகஸ்ராரம். அப்போ இது ஞான பூமி. அந்த சகஸ்ராரத்துல இருக்கிற அம்பாள் வந்து அந்த மனிதன் அந்த ஒவ்வொரு நிலையா கடந்து மேல போகும்போது அந்த துரிய நிலை அடையும் போது அம்பாளோட ஐக்கியம் ஆயிடுவான். அப்பேற்பட்ட ஞான பூமி தான் சகஸ்ராரம். அது வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபம் அப்படியே இருக்கு அந்த இடத்துல. முதல்ல சிவன் மட்டும் இருக்கார். இந்த சக்தி கொண்டு போய் அதோட சேர்த்து சிவசக்தி ஐக்கிய ரூபமாகி அதுலேருந்து வர அமிர்தத்தை தான் அவள் பருகுவதில் ஆனந்தம் அடைபவள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வந்துட்டு குலாமிருத்த ஏக ரசிகா அப்படின்னு சொன்னோம். அந்த நிலையில சக்தி என்ன பண்றாளோ சிவத்தோட அப்படியே ஒன்றி போய் அவளுக்கு ஐக்கியமாகி அந்த ஸ்வரூபத்துல இருக்கா அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்றது. இது வந்துட்டு அகுலா நிலையா, அகுலா நிலையில இருக்கக்கூடியவள் அவள் வந்துட்டு. அடுத்தது சமயாந்தஸ்தா, சமயத்தினுள் வீற்றிருப்பவள். அஸ்தா அப்படின்னா அதுக்குள் இருக்கக்கூடியவள். முதல்ல சமயம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு தெரியும், இந்து மதம், அதை சொல்றேன், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், முஸ்லீம் சமயம் அப்படி சொல்றோம் இல்லையா? அதை தான் இப்போ இந்து மதம்னு பார்த்தோம்னா அந்த இந்து மதத்துல 6 சமயம் இருக்கு. இது ஆதிசங்கரர் ஏற்படுத்தினது. 6 மதங்களை ஷண்மதங்களை ஸ்தாபிச்சார் அப்படின்னு பார்த்துருக்கோம் நாம. அதை என்னெல்லாம் சொல்லலாம்? சைவம் சிவனை கும்பிட்றவா. அடுத்தது வைஷ்ணவம், பெருமாளை கும்பிட்றவா, விஷ்ணுவை. அடுத்தது சாக்த வழிபாடுங்கிறது அம்பாளை வழிபடுறவா. அடுத்தது கானபத்தியம், கணபதியை பிரதானமாக வைத்து. கௌமாரம் முருகனை வந்து பிரதானமாக வைத்து வழிபடக்கூடியவா. சௌரம் சூரிய பகவானை வழிபடக்கூடியவா. இது இந்த 6 மதங்கள் சொல்லப்படுறது. 6 இந்து மதத்துல 6 சமயங்கள். அதுல ஜைன மதம், பௌத்த மதம்லாம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து இது நம்ம இதுல நாட்டில் இல்லை. இது வந்து வேதத்துக்கு வந்து புறச்சமயங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இதெல்லாம். ஏன்னா இது வந்து வேதத்தை வந்து பிரமாணமா அங்கீகரிக்கல இந்த 2 இதுவும். அதனால இது வந்து நாமளும் அதை வந்து வேதம் பிரமாணமா அங்கீகரிக்கிறதுனால இந்த சமயங்கள் வந்து புறச்சமயங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வெளிநாட்டுலேருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிற மற்ற மதங்களும் இருக்கு. பாரசீக மதம், யூத மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் எல்லாமே சமயங்கள் தான். அப்போ இவை எல்லாத்துக்கும் பொது பெயர் வந்து சமயம். அப்போ ஒழுங்குபாடான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவள், சமயத்தினுள் வீற்றிருப்பவள் அப்படின்னு சொல்றா. சமயாந்தஸ்தா அப்படின்னு சொல்லிடுறா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்றோம். இதுல நம்ம வந்து மனிதனை வந்து உயர் நிலைக்கு கொண்டு போறதுக்காண்டி தான் ஒவ்வொரு சமயமுமே அமைந்திருக்கிறது. அதனால இதுல எந்த உயிருக்கு எந்த நம்ம உடலுக்கு சில உணவு அக்செப்ட் ஆகும், சில இது அக்செப்ட் ஆகாது. அப்ப நமக்கு எது ஒத்துக்கொள்ளக்கூடியதோ அதைத்தான் நாம எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ எந்த உயிருக்கு எந்த உணவு பொருத்தமானதோ, எது வந்து உடல் அமைப்புக்கு முற்றிலும் ஒத்ததோ அதைத்தான் நாம உண்டு அந்த உயிர் வந்து உலகில வாழ்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது இல்லையா? அப்போ அத்தனை வித உணவு வகைகளையும் அன்னை வந்து அமைத்து வைத்திருக்கிறாள். அது அவளோட அருள். இது வந்து அவளோட அருளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. அதே பாங்கில வந்து சமயங்களும் பலவற்றை அம்பாள் வந்து அருள் கூர்ந்து எடுத்து வச்சிருக்கா அம்பாள். மக்களுடைய மனப்பான்மைக்கும் அவளோட ஐதீகத்திற்கும் ஏற்ப அவரவர்க்கு உகந்த சமயத்தை நாம வந்து எடுத்து அனுஷ்டிக்கணும். அதாவது எல்லா மதங்களுமே மனிதனை வந்து உயர்நிலைக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. உன் மதம் பெருசா, என்னோட மதம் பெருசாங்கிறது இல்லை. எல்லா கடவுள் எல்லாம் ஒன்றுதான், பாகுபாடே கிடையாது. நாம தான் வந்து அதை வந்து முறைப்படுத்தி வச்சுக்கணுமே தவிர்த்து என்னோட மதம் பெருசு, உன்னோட மதம் பெருசு, அவன் உயர்ந்தவை, இவர் சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவராங்கிற அந்த இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். யாருக்கு எந்தெந்த மதத்தை வழிபட்டால் அவர்களுக்கு மனதுக்கு வந்து திருப்தி கிடைக்கிறதோ அந்த மதத்தை வழிபடலாம், அதையே அனுஷ்டிக்கலாம். முறையா அனுஷ்டிச்சாதான் அவர்கள் வந்து முன்னேற்றம் அடைய முடியும். இதுல வந்து சந்தேகமே வேண்டாம். அம்பிகையினுடைய சாநித்தியம் வந்து ஒவ்வொரு சமயத்திலும் இருக்கிறது அப்படிங்கிற இந்த உண்மையை அறியும் போது அவர்கள் வந்து தனக்கு ஒவ்வாத சமயங்களை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. எல்லா இதுலயும் சமயத்திலையும் அம்பாள் இருக்கா. அப்போ நான் இது பண்றதுனால இதுதான் வசந்தது, நீ அதை இது பண்ற அது தாழ்ந்தது அப்படிங்கிறது நம்ம வேண்டாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை அனுஷ்டிக்கிறேன். அவர்களுக்கு எது எது பொருத்தமா இருக்கோ அவாவ அதை அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற
அப்படி அலட்சியப்படுத்தாம அப்படி நடக்கணும் அப்படிங்கிறா. அலட்சியப்படுத்துறது என்னன்னா, அன்னை பராசக்தியே வந்து அலட்சியப்படுத்துவதற்கு ஒப்பானது அப்படின்னா, எல்லா சமயங்களும் காண்பிப்பது ஒரே ஒரு வித வழிபாடு தான். இதை வந்து நம்ம நம்ம மனசார ஒரே அசஞ்சலா பக்தியோட திடமான மனதோட நாம வந்து எந்த இது சமயத்தை எடுத்துட்டு இருக்கோமோ அந்த சமயத்தில் உள்ள வழிபாடை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமயாந்தஸ்தா அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது என்னதுன்னா சமயாச்சார தத்பரா அப்படிங்கிற சமய அனுஷ்டானத்துல ஆழ்ந்து அப்படியே அதிலேயே கருத்தை ஒருமித்து வைத்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றான். சமயாச்சார தத்பரா அப்படின்னு சொல்றான். இப்போ ஆச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நல்லொழுக்கம் இல்லையா? அனாச்சாரம்ங்கிறது என்னதுன்னா கூடா ஒழுக்கம். இதுதான் ஆச்சாரம் அனாச்சாரத்துக்குள்ள வித்தியாசம். ஆச்சாரம்ங்கிற சொல்லிலிருந்து தான் என்னதுன்னா முறையான வாழ்க்கை, அதாவது சரித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஆச்சாரம் அப்படிங்கிறது தான். இப்போ சமயத்தில் அமைந்திருக்கிற சிறப்பு எதுன்னு பார்த்தோம்னா அதை யார் எப்படி அனுஷ்டிக்கிறாளோ அதன் மூலமாகத்தான் அதோட சிறப்பு வெளிப்படுகிறது. இப்போ நல்ல உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து நல்ல ஜீரணமாகி அதை செமித்து அதை ஜீரணம் பண்ணும்போது உடல் வந்து நன்கு வளர்ச்சியுற்று நம்ம பரிணாம வளர்ச்சி நன்றாக இருக்கும். நமக்கு உடம்புக்கு அதாவது நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு தெரிகிற உணவை சாப்பிட்டா நம்மளுக்கு வாயில் எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடல் க்ஷீணப்பட்டு போகும். அதனால உணவோட சிறப்புங்கிறது என்னன்னா உடல் வளர்ச்சியிலிருந்தே நம்மளுக்கு தெரியும். அதனால சமயத்தோட சிறப்பு என்ன பண்ணுமா, அதை யார் அனுஷ்டி எப்படி அதை பின்பற்றுறாங்கிறதுலேருந்து அதுலேருந்து அது வந்து வெளிப்படும், அதுலேருந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யாரோ ஒருத்தனுக்கு உணவு சமைக்க தெரியல வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒருத்தனுக்கு உணவு சமைக்க தெரியல, ஆனா அதுக்காண்டி அவன் வந்து சமைக்காம இருந்துருவானா, சாப்பிடாம இருந்துருவானா? முடியாது. ஏன்னா உணவு இல்லாம வந்து உடல் வந்து வாழ்க்கை நம்மளுக்கு நிகழாது. அப்போ அரை குறையா ஏதோ ஒண்ணு சமைச்சு அதையாவது மனுஷன் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த உணவை வந்து என்ன பண்றா, கொஞ்சம் முதல்ல நன்னா வராது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துண்டு படிப்படியா உணவை வந்து நல்ல விதத்துல சமையல் பண்ணி நல்ல உணவா எடுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். உணவை வந்து படிப்படியா நல்லுணவா திருத்தி அப்படி செஞ்சுட்டே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உணவு வந்து உடலுக்கு எவ்வளவு இன்றியமையாதோ அதே மாதிரி சமயம் என்பது வந்து நம்மளோட உள்ளத்துக்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு இன்றியமையாது. உடல் மாதிரி உடல் எப்படி உடலுக்கு எப்படி உணவு தேவையோ அதே மாதிரி உள்ளத்திற்கு இந்த சமயம் என்பது தேவை. அதனால சமயத்தை அனுஷ்டிக்கும் போது மனிதன் வந்து சிறுமையுறுகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப அந்த சமயத்தை சரியா புரிஞ்சிக்காம அதுபடி நடக்காம இருக்கிறான் அப்படிங்கிறதுனால, சரியா அனுஷ்டிக்காதனால தான் அவன் வந்து அவனுக்கு ஒரு சிறுமைங்கிறது அடையறான். முன்னேற்றம் அடையாம வந்து என்னோட அனுஷ்டானத்துல ஏதோ குறை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அதை தெரிஞ்சுட்டு அதை வந்து நிறையா மாத்திக்கணும். மனிதனுக்கு வந்து 6 அறிவு கொடுத்துருக்காரு அம்பாள் வந்து. எது சரி எது தப்புன்னு ஆராய்ஞ்சு நாம எப்படி நடந்தால் நமக்கு நல்லதுங்கிறத வந்து அறிஞ்சுண்டு அதைப்படி எப்படி உணவை முதல்ல படிப்படியா தான் வந்து நல்ல உணவா மாற்றி அதை எது நம்மளுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுங்கிறத அறிஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த எந்த சமயம் நம்மளுக்கு நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து அதோட வழிமுறைகளை எல்லாம் நன்கு கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு நடந்தோம்னா நம்ம வந்து நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறார். தத்பரா அப்படின்னு சொல்ற சமயாச்சார தத்பரா. தத்பராங்கிறது என்னன்னா அந்த இதுல கண்ணும் கருத்துமாக இருப்பவள். இதையெல்லாம் காப்பாற்றுவதில் அம்பாள் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறாள். உலகத்தாய் என்ன பண்றா ஒத்தி தன்னோட குழந்தைக்கு உணவு கொடுத்து அதை நன்கு வளர்த்து வரும்போது அதுல கண்ணும் கருத்துமா தன்னோட குழந்தைக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு கொடுத்து குழந்தை எப்படி ஒல்லியா இருக்கே அந்த குழந்தைக்கு எதை கொடுத்தா அந்த குழந்தைய புஷ்டியாக்கலாம், எந்த உணவு அந்த குழந்தைக்கு ஒத்துக்கும்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஒரு தாயானவள் தன்னோட குழந்தைக்கு கொடுத்து கண்ணு கருத்துமா அந்த குழந்தைய பார்த்துப்பா. அத மாதிரி அன்னை பராசக்தி தன்னுடைய சிருஷ்டியில் உள்ள இந்த ஜீவக்கோடிகள் அனைத்தும் அவ்வளவு பேரும் முன்னேற்றம் அடையணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாய் இருக்கிறாள். அதுதான் அந்த சமயத்தை பின்பற்றி அதுல மூலமா நம்ம நன்னா நடக்கணுங்கிறதுல அம்பாளுக்கு அவ்வளவு வந்து கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றாளாம். இந்த உண்மை
உண்மையை நம்ம இந்த மந்திரத்தோட இந்த நாமாக்குள்ள இந்த பொருளை நன்கு அறிந்து அன்னையோட திட்டத்தை நம்ம அது அவளையே பணிந்து நம்ம அதை சார்ந்திருக்கும் போது நம்மளுக்கு நல்ல வழி விரைவில் கிடைக்கிறது அப்படிங்கிற நம்ம முன்னேற்றம் அப்படி நடந்தோம்னா முன்னேற்றம் வாழ்வில் அடைவோங்கிறது உறுதி. இதில் சந்தேகமே வேண்டாம். உயிர்களை காப்பாத்துறது, படைத்து காப்பாத்துறதுல பராசக்தி கண்ணும் கருத்துமா ஈடுபட்டிருக்கா அவளை காப்பாத்துறதுல. அவளோட திட்டத்தை நாம அதை புரிஞ்சுண்டு நம்ம அதேபடி நடக்கிறதுக்கு நம்மளோட கடமை இருக்கு அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தோட இந்த நாமாவோட அர்த்தமா நம்ம எடுத்துக்கணும். சமயாச்சார தத்பரா. அடுத்த நாமம் அடுத்த இதுல பார்க்கலாம். ஏன்னா இதோட நாம பார்க்கறதுன்னா கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கணும். மூலாதார ஏக நிலையா, மூலாதார ஏக நிலையாங்கிறா. இதோட நாம மூலாதாரத்தை ஏற்கனவே பார்த்தோம், தன்னோட முக்கிய இருப்பிடமாக கொண்டிருப்பவள்னு. அப்போ அந்த மூலாதாரம் அந்த சௌந்தர லகரியில் பார்த்த மாதிரி கொஞ்சம் இந்த நாமாக்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அடுத்த இதில் இந்த நாமாவை பற்றி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜெய்.